நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இந்த எழுச்சியை உணர்ச்சியை அந்த ஆர்வத்தில் பார்க்குறப்போ நிச்சயமா நம்முடைய 2.0 திராவிட மாடல் ஆட்சி வர 4ஆம் தேதி மீண்டும் உருவாக போகுது. அதை எப்படி சொல்றீங்க? நிச்சயமா நம்ம ஆட்சி தானே உருவாக போகுது. நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? உறுதியா? நிச்சயமா? சத்தியமா? நன்றி நன்றி. எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய வழக்கறிஞர் அருமை சகோதரர் தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு பெருவாரியான வெற்றியை தேடி தரணும். அதுக்காகத்தான் நானும் நம்முடைய டெல்லியில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் வந்திருக்கிறாங்க. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் சகோதரர் அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றி சொல்லணும்னா போராளி, எந்த அச்சுறுத்தலுக்கும் மிரட்டலுக்கும் பயப்படாதவர், மோடியை எதிர்த்து போராடக்கூடியவர், பாசிச பாஜக ஆட்சியை எதிர்த்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறவர், தொடர்ந்து ஏற்கனவே 2 முறை டெல்லியில முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் அங்கே பிஜேபி அதிகாரத்தை பயன்படுத்தி விஸ்வகம் செஞ்சு தேர்தல் பல தில்லுமுள்ளுகளை செஞ்சு அவங்க மீண்டும் 3வது முறையாக நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வளர்ந்தியாளர்களுக்கு தேர்தல் நடத்தி முடிச்சாங்க. ஆனால் அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை. மீண்டும் எவ்வளோதான் என்ன சிறையில் போட்டாலும், எவ்வளோதான் என்ன கொடுமைப்படுத்தினாலும், என்னை தூக்கு கைட்டில் ஏற்றினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். உன்னை எதிர்ப்பேன். உன்னை எதிர்ப்பது தான் என்னுடைய லட்சியம். உங்கள் ஆட்சியை ஒழிப்பது தான் என்னுடைய கோட்பாடு. அதில் உறுதியோடு இருக்கக்கூடியவர் நம்முடைய சகோதரர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அவர் இன்னைக்கு வந்திருக்கிறார். இன்னும் அவரை பற்றி நான் பெருமையாக சொல்லணும்னா, அவர் முதலமைச்சராக நேரத்தில் டெல்லியில் பல்வேறு சாதனைகளை பல திட்டங்களை அங்கே உருவாக்கி தந்தார். அதில் முக்கியமாக என்னை கவர்ந்தது பள்ளிக்கூடத்தில் சிறப்பு வகுப்புகள், மாடர்ன் ஸ்கூல் என்ற பெயரில் பல சிறப்பான திட்டங்களை சாதனைகளெல்லாம் கொண்டு வந்தார். அது என்னை கவர்ந்தது. நான் உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை கலந்து பேசி, நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட கலந்து பேசி அது என்ன நடக்குது, அது மாதிரி நம்முடைய மாநிலத்தில் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி நேராக நம்ம டெல்லிக்கு போனோம். அவர் எங்களுக்கு அதெல்லாம் சுற்றி காண்பித்தார். எப்படி இது நடந்து கொண்டிருக்கு என்பதெல்லாம் விவரமாக எடுத்து சொன்னார். எங்களை மிகவும் கவர்ந்தது. அதற்கு பிறகு நம்முடைய தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் ஒரு 100கணக்கான ஸ்மார்ட் வகுப்பறைகளை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, மீண்டும் நாம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம். 2.0 ஆட்சியில் 2.0 ஆட்சி வரப்போகுது. அப்போ ஆயிரக்கணக்கான ஸ்மார்ட் ஸ்கூலில் ஸ்மார்ட் கிளாஸை தமிழ்நாடு முழுவதும் நாம் உருவாக்க போகிறோம். அப்படியே தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு புதுமை பெண்கள் திட்டத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மாணவிகள் ஆரம்ப பள்ளிக்குள்ள படித்து முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிறப்போ 1000 ரூபாய் கொடுக்குறோம் இல்லையா? வந்துட்டு இருக்கா சில பேருக்கு 1000 வந்துட்டு இருக்குல்ல? அது உரிமைத்தொகை, அது தனி, அது ஒரு 1000 ரூபாய். அதையும் 1500 ஆக்க போகிறோம். இல்லை, புதுமை பெண் திட்டத்தில் வர 1000 ரூபாவை 1500 ஆக்க போகிறோம். தமிழ் புதல்வனுக்கு 1000 ரூபாவை 1500 ஆக்க போகிறோம். அதே மாதிரி உரிமைத்தொகை, கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை என்பது 1000 எப்போ எவ்வளோ வைக்க போகிறோம்? 2000. அதுக்கு பிறகு
இன்னொரு திட்டம் அறிவிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 8000 புரியல, மறந்துட்டீங்களா? இல்லை இதே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன பொருள் வாங்குறது அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? ஸ்டவ்வு, கேஸு, அப்புறம் என்ன வாஷிங் மிஷினு, அப்புறம் ஃப்ரிட்ஜு, டிவி, ஏசியா இஷ்டத்துக்கு வாங்க, எல்லாம் வாங்கலாம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாங்க. உங்கள் வீட்டுக்காரனை கேட்காதீங்க. கேட்டால் கண்டு சொல்லிட்டுருவாங்க. பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு. ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா சொல்லுங்க, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். அதனால் அப்படியெல்லாம் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். நாங்கள் அந்த எதுக்காக சொல்லுறோம்னா, அந்த புதுமை பெண் திட்டத்தை இந்த வடசேனையில் தான் தொடங்கி வச்சோம் முதல்ல. அது யார் தொடங்கி வச்சதுன்னா, இந்த வந்திருக்கார் பாருங்க, நம்ம சகோதரர் டெல்லியில் முதலமைச்சர் இருந்தப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அதை தொடங்கி வச்சார். அது இன்னைக்கு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. ஆக இப்படிப்பட்ட உறவு நமக்கு அவருக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த தொடர்பை காரணமாகத்தான் நான் பிரச்சாரத்தை வரணும்னு அழைச்ச உடனே மறுபேறு சொல்லாமல் வந்திருக்கிறாரு. அவர் நான் வருக வருக வருகை என்று சார்பு வருகிறேன். மை டியர் பிரதர் அரவிந்த் கெஜ்ரிவால், ப்ளீஸ் கம் டு வெல்கம் டு சென்னை. யூ ப்ளீஸ் ஸ்பீக் few minutes.